ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன் இஷ்டத்துக்கு அங்கே போக முடியாது. உன் இஷ்டத்துக்குலாம் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, யூ கான்ட் கோ தேர் whenever you want. யூ கான்ட் கோ தேர் whenever you want. யூ கான்ட் கோ தேர் அப்படின்னா உன்னால் அங்கே போக முடியாது. whenever you want, உனக்கு எப்போல்லாம் போகணுமோ அப்போல்லாம் அங்கே போக முடியாது. உன் இஷ்டத்துக்குலாம் அங்கே போக முடியாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன், நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் நாட் லீவ் யூ அலோன் ஹியர். ஐ வில் நாட் லீவ் யூ அலோன் ஹியர். ஐ வில் நாட் லீவ் யூ அப்படின்னா நான் உன்னை தனியாக விட மாட்டேன். ஹியர் இங்கே, நான் இங்கே உன்னை தனியாக விட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ அலோன் ஹியர். ஓகேவா? உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடியுது? உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடியுது? எப்படி நீ இப்படி யோசிக்கிற? உன்னால் எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் யூ திங்க் லைக் திஸ்? ஹவு கேன் யூ திங்க் லைக் திஸ்? ஹவு கேன் யூ திங்க், உன்னால் எப்படி யோசிக்க முடியுது? லைக் திஸ், இது மாதிரி உன்னால் எப்படி யோசிக்க முடியுது? ஹவு கேன் யூ திங்க் லைக் திஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவன் எப்போதுமே இப்படி தான் யோசிக்கிறான். இவன் எப்போதுமே இப்படி தான் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஆல்வேஸ் திங்ஸ் லைக் திஸ். ஹி ஆல்வேஸ் திங்ஸ் லைக் திஸ். ஹி ஆல்வேஸ் திங்ஸ் அப்படின்னா அவன் எப்பயுமே யோசிக்கிறான். லைக் திஸ், இது மாதிரி தான் அவன் எப்போதுமே யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி யோசிக்காத. இது மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை தவிர அவன் என்கிட்ட எல்லாமே சொன்னான். அதை தவிர அவன் என்கிட்ட எல்லாமே சொன்னான். அதை மட்டும்தான் சொல்லலை, அதை தவிர அவன் மற்ற எல்லாமே என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ டோல்ட் மீ எவ்ரி திங் எக்ஸப்ட் தேட். ஹீ டோல்ட் மீ எவ்ரி திங் எக்ஸப்ட் தேட். ஹீ டோல்ட் மீ எவ்ரி திங், அவன் என்கிட்ட எல்லாமே சொன்னான். எக்ஸப்ட் தட், அதை தவிர. ஹீ டோல்ட் அப்படின்னா அவன் சொன்னான். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்ட். ஹீ டோல்ட் மீ அப்படின்னா என்கிட்ட, அவன் என்கிட்ட சொன்னான். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே, எல்லாத்தையுமே, ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் என்கிட்ட சொல்லிட்டான். எக்ஸப்ட் தட், அதை தவிர மற்ற எல்லாமே அவன் என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை தவிர இவன் எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லுவான். இதை தவிர மற்ற எல்லாவற்றையும் இவன் உன்னிடம் சொல்லுவான். இதை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவன் உன்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will tell you everything except this. He will tell you everything except this. He will tell you everything. இவன் உன்கிட்ட எல்லாமே சொல்லுவான். Except this, இதை தவிர இவன் உன்கிட்ட எல்லாமே சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதற்கு மேல் என்னிடம் எதுவும் கேட்காதே. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காத, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் மோர். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் மோர். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்னா என்கிட்ட எதுவும் கேட்காத. மோர் அப்படின்னா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் எல்லாமே சொல்லிட்டேன். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் மோர். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறேன். நான் எந்த பாகுபாடும் காட்டுறதில்லை. நான் எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ட்ரீட் அப்படின்னா ஒருத்தவங்களை நடத்துகிற விதம், அதை வந்து ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் அப்படின்னா நான் எல்லாரையும் நடத்துகிறேன். ஈக்குவலி அப்படின்னா சமமாக, நான் எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவன் எல்லாரையும் சமமாக நடத்த மாட்டான். இவன் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறான். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாதிரி நடத்துகிறான், தெரிஞ்சவங்கள ஒரு மாதிரி நடத்துகிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't treat everyone equally. He doesn't treat everyone equally. He doesn't treat everyone அப்படின்னா அவன் எல்லாரையும் நடத்துறதில்ல. ஈக்குவலி அப்படின்னா சமமாக, அவன் எல்லாரையும் சமமாக நடத்துறதில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been observing what you are doing. I have been observing
வாட் யூ ஆர் டூயிங். ஐ ஹாவ் பீன் அப்சர்விங் அப்படின்னா நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்சர்வ் அப்படின்னா கவனிக்கிறது. ஐ ஹாவ் பீன் அப்சர்விங் அப்படின்னா நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எதை? வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன பண்ணுறன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ ஹாவ் பீன் அப்சர்விங் வாட் யூ ஆர் டூயிங். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னு அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறேன்னு அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has been observing what I am doing. He has been observing what I am doing. He has been observing அப்படின்னா அவன் கவனிச்சுட்டு இருக்கான். What I am doing, நான் என்ன பண்ணுறேன்னு அவன் கவனிச்சுட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காத. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருக்காத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't keep observing what others do. Don't keep observing what others do. Don't keep observing அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே இருக்காத. What others do, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருக்காத. Don't keep observing what others do. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இது வேண்டும் என்றால் நானே கேட்பேன். எனக்கு இது வேணும்னா நானே கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? If I want this, I will ask for it myself. If I want this, I will ask for it myself. If I want this, எனக்கு இது வேணும்னா I will ask for it, நான் இதை கேட்பேன். myself அப்படின்னா நானே அதை கேட்பேன். எனக்கு ஒன்று வேணும், எனக்கு இது வேணும்னா நானே கேட்பேன். அடுத்தவங்களை விட்டுலாம் கேட்க சொல்ல மாட்டேன். If I want this, I will ask for it myself. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது வேணும்னா நீயே கேளு. உனக்கு இது வேண்டுமென்றால் நீயே கேளு. உனக்கு இது வேணும்னா நீயே கேளு, வேற யாரையும் விட்டு கேட்க சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you want this, ask for it yourself. If you want this, ask for it yourself. If you want this, உனக்கு இது வேணும்னா ask for it yourself, நீயே இதை கேளு. You ask for it yourself, இதை நீயே கேளு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எதையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதே. எனக்கு எதையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன். தயவு செஞ்சு நீ மறுபடியும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't remind me of anything again. Don't remind me of anything again. Don't remind me of anything அப்படின்னா எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தாத. Again அப்படின்னா மறுபடியும் எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தாத. Don't remind me of anything again. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பையும் இதே தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I did the same when I was young. I did the same when I was young. I did the same. நானும் அதே தான் பண்ணினேன். When I was young, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நானும் அதே தான் பண்ணினேன். I did the same when I was young. So next one, நான் அங்கே திரும்ப போயிருக்க கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I shouldn't have gone back there. I shouldn't have gone back there. I shouldn't have gone அப்படின்னா நான் போயிருக்க கூடாது. I shouldn't have gone back அப்படின்னா திரும்ப போயிருக்க கூடாது. There அங்கே திரும்ப போயிருக்க கூடாது. I shouldn't have gone back there. So next one, எல்லாரும் சீக்கிரமே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone came back very soon. Everyone came back very soon. Everyone அப்படின்னா எல்லோரும். Came back அப்படின்னா திரும்ப வந்துட்டாங்க. Very soon ரொம்ப சீக்கிரமே, எல்லாரும் ரொம்ப சீக்கிரமே திரும்ப வந்துட்டாங்க. Everyone came back very soon. Or we can say everyone returned very soon.
எவ்ரி ஒன் ரிட்டர்ன்ட் வெரி சூன். ரிட்டர்ன்ட்னாலும் திரும்பி வர்றது. ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் ரிட்டர்ன்ட் வெரி சூன். நெக்ஸ்ட் ஒன், அவன் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். அவன் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not come back so soon. He will not come back so soon. He will not come back. அவன் திரும்ப வர மாட்டான். So soon. அவ்வளவு சீக்கிரம். அவன் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். He will not come back so soon. Next one, நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be there before you reach there. He will be there before you reach there. He will be there. அவன் அங்கே இருப்பான். Before you reach there. நீ அங்கே போய் சேர்வதற்குள்ள, நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். He will be there before you reach there. So next one, நான் அங்கே வரத்துக்குள்ள எல்லாரும் அங்கே இருக்கணும். நான் அங்கே வரத்துக்குள்ள எல்லோரும் அங்கே இருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone should be there before I get there. Everyone should be there before I get there. Everyone should be there. எல்லோரும் அங்கே இருக்க வேண்டும். Before I get there. நான் அங்கே வரதுக்கு முன்னாடி, நான் அங்கே வரதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கே இருக்கணும். ஸோ இதுவே நான் அங்கே வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லணும்னா everyone should be there by the time I get there. நான் அங்கே வரதுக்குள்ளே எல்லாரும் அங்கே இருக்கணும். நான் வரதுக்கு முன்னாடி அப்படின்னா பிஃபோர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லணும்னா by the time I get there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க அங்கே வரத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். அவங்க அங்கே வரத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was already there when they arrive. I was already there when they arrive. I was already there. நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். when they arrive. அங்கே வந்தப்போ, அவங்க அங்கே வந்தப்போ நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். I was already there when they arrive. So next one, அவன் அங்கே வந்தப்போ நீ அங்கே தான் இருந்தியா? அவன் வந்தப்போ நீ அங்கே தான் இருந்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Were you there when he came? Were you there when he came? Were you there? நீ அங்கே இருந்தியா? ஸோ are you here அப்படின்னா நீ இங்கே இருக்கியா? ஸோ இதுவே were you there அப்படின்னா நீ அங்கே இருந்தாயா? ஸோ பாஸ்ட். ஓகேவா? were you there நீ அங்கே இருந்தாயா? when he came அவன் வந்தப்போ நீ அங்கே இருந்தியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்தப்போ யாருமே இங்கே இல்லை. நான் இங்கே வந்தப்போ யாருமே இங்கே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் அங்கே திரும்ப போனேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அங்கே திரும்ப போனேன். நான் வந்ததுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் அங்கே திரும்ப போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went back there only after so many days. I went back there only after so many days. I went back there. நான் அங்கே திரும்ப போனேன். I went back. I went அப்படின்னா நான் போனேன். I went back அப்படின்னா நான் திரும்ப போனேன். there அங்கே. only after so many days ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான். only after so many days. ஸோ இதுவே I returned there only after so many days. I returnedனாலும் நான் திரும்ப போனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ அங்கே திரும்ப போன? நீ எப்போ அங்கே திரும்ப போன? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did you go back there? When did you go back there? When did you go back? நீ எப்போ திரும்ப போன? there அங்கே. நீ எப்போ அங்கே திரும்ப போன? When did you go back there? நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப நாளாக அங்கே தங்குறது இல்லை. நான் ரொம்ப நாளாக அங்கே தங்குறது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I haven't been staying there for so many days. I haven't been staying there for so many days. I haven't been staying there. நான் அங்கே தங்குறது இல்லை. For so many days. ரொம்ப நாளாக நான் அங்கே தங்குறது இல்லை. I haven't been staying there for so many days. Next one. நீ ஏன் கூட தங்க மாட்ற? நீ ஏன் கூட தங்க மாட்ற? நான் தான் உன்னை இங்கேயே தங்கிக்கேன்னு சொல்கிறேன்ல, நீ ஏன் கூட தங்க மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why don't you stay with me? Why don't you stay with me? Why don't you stay? நீ ஏன் தங்க மாட்ற? With me, ஏன் கூட. நீ ஏன் கூட தங்க மாட்ற? Why don't you stay with me? Next one. நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ இனிமேல் எதுவும் பண்ண தேவையில்லை, நீ ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have done a lot for them. You have done a lot for them. You have done. நீ பண்ணியிருக்க. A lot அப்படின்னா நிறைய. For them அவங்களுக்கு, நீ அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்க. You have done a lot for them. That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Happy learning.